இப்போ நம்ம ஒரு சப்பாத்திக்கு முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம். காலை டிஃபனுக்கு நீங்கள் காலையில் தான் சப்பாத்தி செய்யணும் அப்படி ஒரு சிலர் நினைப்பாங்க காலையில் சப்பாத்தி அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம். நான் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம தோசை இட்லி தான் அப்படிங்கிற மாதிரி செய்கிறோம். அதனால் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக நம்ம முட்டை கிரேவி தக்காளி தொக்கு செஞ்சால் நான் மெயினாக சப்பாத்தி தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 6 தக்காளி போட்டாலும் நமக்கு வதக்கணுன்னா கம்மியாயிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு தூள் தாங்க நான் போடுவேன். நான் வேறு எந்த சாம்பார் தூள் எல்லாம் ஒரே பொடி தான், 2 பொடி வச்சுருக்கேன். சாம்பார் தூள் குழம்பு தூள். அது பார்த்திங்கன்னா எல்லாம் கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் குழம்பு தூள் போடுவேன், காரத்துக்கு சாம்பார் தூள் போடுவேன். இது தாங்க போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் கிரேவியாட்டம் வரவும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா பச்சை வாடை போனோன்னா மசால் வாடை போனோன்னா முட்டையை உடச்சி ஊற்றி 2 முட்டையை சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சு சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டில் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.